இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கோடியற்புதர் பதுவை நகர் புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, இன்று 10வது வாரம். இன்னும் சில வாரங்கள் இருக்கின்றன. கோடியற்புதரின் பெருவிழாவை நாம் கொண்டாடுவதற்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அந்தோனியாரும் அமலாசிரமும். நான் திருத்தல தந்தையிடம் சொன்னேன், அதை நான் பற்றி மட்டும் பேசினால் பத்தாது, இங்கு வருகின்ற ஒவ்வொருவரும் பேசுவார்கள். ஏனெனில் இங்கு வருகின்றவர்களின் சாட்சிகளே இந்த அருள்தலத்தினுடைய இறை ஆசிரியை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அமலாசிரமம் என்றால் முதலில் நமக்கு தோன்றுவது அதிசயம், அற்புதம், புதுமை. முதலில் இந்த இடத்தில் இந்த ஆலயம் அமைந்திருப்பதே ஒரு அதிசயம். ஏனெனில் இந்த வரலாற்றினுடைய பக்கங்களை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது எத்தகைய போராட்டங்கள் எல்லாம் சந்தித்து இந்த இடத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக இந்த ஆலயத்தை இந்த அமலாசிரமத்தின் நிறுவி அருள்தந்தை அர்பன் அவர்கள் குடந்தை ஆயரோடு வருகின்ற பொழுது மாம்பழச்சாலையிலிருந்து இதுவரைக்கும் ஒத்தையடி பாதை, முள்ளு, மாம்பழச்சாலையிலிருந்து முள்ளு பாதை தான். முள்ளு பாதை இருவரும் ஒதுக்கி கொண்டே வந்து சேர்ந்தார்கள். இந்த தோப்பை அடைவதற்கு, ஒரு பாழடைந்த ஒரு சிறிய வீட்டை காண்பதற்கு வந்தார்கள். பிறகு இங்கு இந்த கப்புச்சின் துறவு இல்லத்தை அமைக்கின்ற பொழுது சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். இன்றும் அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தோடு அந்த போராட்டம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகின்றது. அதற்கு தான் நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். நிறைய பேருக்கு தோன்றலாம், இந்த ஆலயம், இந்த அருள்தலம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது, ஆனால் இந்த ஆலயம் சிறிதாக இருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் இந்த சிறிதான ஆலயத்தை எழுப்புவதற்கே 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த ஆலயத்தை எழுப்புவதற்கான போராட்டம், சட்ட போராட்டம், இது 100 முறை இங்கே இருக்கின்ற அன்றைய அருள் தந்தையர்கள் அன்றைய தமிழக முதல்வரை சந்தித்து 100 முறை கோரிக்கை வைத்து, பிறகு அந்த கோரிக்கை எங்கு பாராளுமன்றத்தில் ஒலித்தது. இந்த இடத்தில் இந்த ஆலயமும் இந்த துறவற இல்லமும் எழுப்பப்பட வேண்டும் என்று அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் பாராளுமன்றத்தில் எழுந்து பேசினார். இவ்வாறு பல சட்ட போராட்டங்களை சந்தித்து தான் இந்த ஆலயம் இங்கு நமக்கு விசுவாசத்தின் தொட்டிலாக திகழ்கின்றது. 2018ஆம் ஆண்டு அமலாசிரமத்தினுடைய 75ஆம் ஆண்டு பவள விழாவை கொண்டாடினோம். அப்பொழுது நான் ஒரு நாடகம் எழுதி அதை நமது திருச்சி கலைக்காவேரி நடித்தார்கள். அதற்கு நான் கொடுத்த தலைப்பு அமலாசிரமம் ஓர் ஆலமரம். எப்படிப்பட்ட ஆலமரம்? அது இறை நம்பிக்கையாளரின் ஆலமரம். எப்படிப்பட்ட ஆலமரம்? அதிசயங்களையும் அற்புதங்களையும் தருகின்ற ஆலமரம். எப்படிப்பட்ட ஆலமரம்? கலக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடு வருகின்ற அனைவருக்கும் நிறைவையும் நிம்மதியும் தருகின்ற ஆலமரம். எப்படிப்பட்ட ஆலமரம்? நமக்கு புதிய ஆற்றலை, புதிய நம்பிக்கையை தருகின்ற ஆலமரம். அன்பு இறைமக்களே, இன்றைய நாட்களில் இந்த சாலைகளிலெல்லாம் நாம் திருத்தேர்ப்பவனி நடத்துவதென்றால் நாம் பலவிதமான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும், ஒப்புதல் பெற வேண்டும். ஆனால் இந்த அமலாசிரமம் தோற்றுவிக்கப்பட்ட 1943ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் பவனி என்பது கிறிஸ்மஸ் என்று நடைபெற்றது. கிறிஸ்மஸ் இரவு இங்கிருந்து காவேரி ஆற்றங்கரை வரை இரவு 12 மணிக்கு அன்று வாழ்ந்த துறவிகளும் இங்கு வாழ்கின்ற கிறிஸ்தவ மக்களும் கைகளில் மெழுகுதிரி ஏந்தி அவர்கள் முதல் பவனியை இந்த வீதிகளிலே நடத்தி கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அதன் பழைய வாயில் என்பது அங்கே இருக்கக்கூடிய திருநிதி ஆண்டவருடைய வாயில். அங்கு துறவிகள் இந்த செய்தியை ஒரு ஒளிவிளக்காக போட்டிருந்தார்கள். முதல் ஆண்டு 1943. அப்பொழுதுதான் இந்த தீவில் கிறிஸ்தவம் அறிமுகமாகிறது. அந்நாட்களில் நவம்பர் டிசம்பர் நாட்களில் இங்கு இந்த கோவிலுக்கு வருகின்றவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அந்த திருவிழா நாட்கள் அவர்களெல்லாம் அங்கே அந்த ஒளிவிளக்கால் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையை காண்டார்கள்.
முதல் முறையாக கற்கிறார்கள். என்ன வார்த்தை எழுதப்பட்டிருந்தது? மீட்பர் பிறந்துள்ளார், உங்களுக்கு அமைதி உண்டாகுக. இந்த வார்த்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருந்தது. ஆகவே அதை பார்த்து பல திருப்பயணிகளாக வந்தவர்கள், ஆலயத்திற்கு திருப்பயணிகளாக வந்தவர்கள் அனைவரும் நின்று அந்த வார்த்தையை வாசித்துவிட்டு சென்றதாக நமக்கு வரலாற்று குறிப்பு தருகின்றது. அன்பு இறைமக்களே, இவ்வாறு பலவிதமான இக்கட்டுகளை இன்னல்களை சந்தித்து இந்த அருள்தலம் தொடர்ந்து ஆண்டவருக்குரிய ஒரு இடமாக திகழ்கின்றது. அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளாகவே இருக்கிறோம். நான் இங்கு பங்கு தந்தையாக இருந்த பொழுது, உதவி தந்தையாக இருந்த பொழுதெல்லாம் ஒரு திருவிழா, அந்தனியார் திருவிழாவிற்கும் மரியன்னையின் திருவிழாவிற்கும் தேர் எடுக்க வேண்டுமென்றால் ஏறக்குறைய 300க்கு ஏற்பட்ட போலீஸார்கள் குவிக்கப்படுவார்கள். இப்படி பலவிதமான நிகழ்வுகள்லாம் இருந்தாலும் அனைத்தையும் கடந்து ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை தருகிறார். இந்த இல்லமானது அமல ஆசிரமம் என்று அர்ப்பணிக்கப்பட்டாலும் இது தோற்றுவிக்கப்பட்ட நாள் பெரும் ஆச்சரியத்தை தருகிறது. அருள் தந்தை அர்ப்பணவர்கள் இந்த இல்லத்தை அமல அன்னைக்கு அர்ப்பணித்தாலும் அது துவங்கப்பட்ட நாள் ஜூன் 13, 1943. ஜூன் 13 என்ன திருவிழா? அந்தோனியார் திருவிழா. ஆண்டவர் முன்குறித்தார், பின்வரும் நாட்களில் இந்த இடம் அந்தோனியாருடைய அருள்தலமாக மாறும், கோடி அற்புதர் பரிந்து பேசுகின்ற திருத்தலமாக மாறும், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தலத்திற்கு வந்து செல்வார்கள், அவர்கள் விண்ணக ஆசிரை நிறைவாக பெற்று மகிழ்வார்கள் என்று ஆண்டவர் முன்குறித்தார். அன்புக்குரியவர்களே, எந்த தொடக்கமும் மிகவும் எளிதாகவே தான் இருக்கும். ஆனால் நம்மில் இறை நம்பிக்கையும் உறுதியான மனநிலையும் இருந்தால் நிச்சயமாக நம்மால் அடுத்த நிலைக்கு போக முடியும். இன்று பலர் பலவிதமான விண்ணப்பங்களோடு நருள்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். இந்நாட்களில் ஆண்டவர் இயேசு நமக்கு 3 விண்ணக பரிசுகளை குறித்து பேசுகிறார். பணம் முடிச்சு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை? பணம் முடிச்சு, அதுபோல் இது விண்ணக முடிச்சு. 3 விண்ணக முடிச்சுகள் இன்று நமக்கு இறைவன் தருகிறார். ஒவ்வொரு முடிச்சா நம்ம பிரித்து பார்ப்போம், ஒவ்வொரு முடிச்சுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதலாக நமது உயிர் தாண்டவர் தருகின்ற மிகப்பெரிய செய்தி கடந்த ஞாயிறன்று நாம் தியானித்தோம். நல்லாயன் நானே. நல்லாயன் தன் நாடுகளுக்காக தன் உயிரையே தருகிறார். இந்த இயேசு இறப்பிற்கு முன்பாக கூறினார், அதை நிகழ்த்தி காட்டினார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. ஆகவே அந்த அன்பை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தினார். எப்படிப்பட்ட அன்பு? தூய்மையான அன்பு, மன தூய்மை நிறைந்த அன்பு, 1% கூட களங்கமில்லாத அன்பு. அதான் இயேசுவின் தூய அன்பு. அன்பு என்ற தமிழ் வார்த்தையை சில நேரத்தில் நான் இந்த மறைவுரையிலெல்லாம் கூறுவதுண்டு. அன்பு என்றால் என்ன என்று பிரித்து பாருங்கள் என்று நான் சொல்லுவேன். ஆ என்றால் உயிரெழுத்தின் முதல் எழுத்து, எண்ணிக்கை 1, அப்படி தானே? 1ஆம் நம்பர். இங்கே கணக்கு வாத்தியாக இருப்பீங்க, தமிழ் டீச்சராக இருப்பீங்க. 1. இன் மெய்யெழுத்தின் கடைசி எழுத்து. மெய்யெழுத்தின் கடைசி எழுத்து எத்தனாவது எழுத்து? 18வது எழுத்து. 1 கூட்டல் 18 19. பூ உயிர்மை எழுத்தின் 81வது எழுத்து. 81 19 கூட்டல் 19 100. அன்பு என்றால் 100. அன்பு என்றால் முழுமை, அன்பு என்றால் நிறைவு. எந்த மொழியிலும் அன்புக்கு இல்லாத ஒரு ஆக்கம், அன்புக்கு இல்லாத ஒரு தெளிவு இந்த தமிழ் மொழியில் இருக்கிறது. இத்தகைய 100% அன்பை கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் அந்த தூய அன்பில் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. அது அன்பு என்ற முடிச்சு. அன்பு என்ற முடிச்சில் தான் குடும்பமே ஆரம்பமாகிறது. பிள்ளைகள் நமக்கு பிறக்கின்றார்கள், குடும்பம் இயங்குகிறது. குடும்பத்திலே நாம் பலவிதமான போராட்டங்களை, துன்பங்களை, பிளவுகளை சந்தித்தாலும் எது நம்மை மீண்டும் இணைக்கின்றது? அன்பு தான் இணைக்கின்றது. என்னை கடந்த அன்பு, என் குடும்பத்தை கடந்த அன்பு, அனைவருக்குமான அன்பு நம்மிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. அதான் பிறர் அன்பு, பிறர் சிநேகம். தனக்கென்று வாழாமல் யாரெல்லாம் பிறருக்காக வாழ முற்படுகின்றார்களோ அவர்கள் இந்த விண்ணக ஆசிரை பெற்றுக்கொள்கின்றார்கள். முதல் முடிச்சு அவர்களுக்கு அவிழ்க்கப்படுகிறது. அவர்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் இறைவன் இந்த அன்பால் நிறைக்கின்றார். இன்று நிறைய இடங்களில் போலியான அன்பு உருவாகி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதான் போலியான அன்பை குறித்து ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறார். கள்வர்கள் திருடுவதற்கும் கொள்வதற்காகத்தான் அவர்கள் ஆட்டுப்பட்டிக்கு வருகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு
தூய அன்பை தருகிறேன். என் தந்தை என்னை அனுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த பாழ்பட்ட உலகத்தினை புதுப்பிப்பதற்கு நாம் சிலுவையில் பாடுபட்டு தமது தூய இரத்தத்தால் உமக்கு மீட்பளிப்போம் என்று கூறியிருக்கிறார். எப்படிப்பட்ட இயேசு அன்பை கொடுத்தார்? தன் இரு கரங்களை விரித்து கொடுத்தார். இங்கே இந்த பாடுபட்ட சிலுவை சுரூபத்தை நாம் பார்க்கிறோம். நான் உன்னை முழுமையாக அன்பு செய்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். இது முதல் முடிச்சு. யாருக்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, எப்படிப்பட்ட அன்பு? தன்னை கடந்த அன்பு, தன் குடும்பத்தை கடந்த அன்பு, தூய அன்பு, மன தூய்மை நிறைந்த அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. அதுதான் இயேசுவின் பிறப்பிலும் இயேசுவின் உயிர்ப்பிலும் கொடுக்கப்பட்டது. இயேசு பிறந்த பொழுது இடையர்களுக்கு இவ்வாறு செய்தி அறிவிக்கப்பட்டது: உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் அவர் தயவு பெற்றவருக்கு அமைதி உரித்தாகுக. சரியா சொன்னீங்க. உயிர்த்த ஆண்டவர் இயேசு சீடர்கள் மீது தூய் ஆவியை ஊதி என்ன சொன்னார்? உங்களுக்கு அமைதி உண்டாகுக, சமாதானம் உண்டாகுக, உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் பொருட்கள் சேர்த்து வைத்திருக்கலாம், சொத்து பத்து சேர்த்து வைத்திருக்கலாம், நிறைய மக்கள் கூட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நமக்கு நிம்மதியையும் நிறைவையும் ஒருபோதும் தருவதில்லை. மாறாக இயேசுவினுடைய 5 திரு காயங்கள் வழியாக பெறப்பட்ட அந்த மகிழ்ச்சி மட்டுமே, நிம்மதி மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. அன்பு இறைமக்களை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது, அமைதி. அதை தேடி தான் உழைக்கிறோம், அதை தேடி தான் செவ்வாய்தோறும் இந்த அருத்தலத்து வருகிறோம், பல்வேறு தலங்களுக்கு செல்லுகின்றோம். அன்பு மக்களே, நம்மில் உண்மையான அமைதி நிலை பெற வேண்டுமென்றால் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஒரு சின்ன செக்கு வைக்கிறார். அமைதி உங்களுக்கு, சமாதானம் வேணுமா, உங்களுக்கு நிம்மதி வேணுமா, உங்களுக்கு அமைதி வேணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும். அதுதான் அவ்வாறு மன்னிக்கின்ற பொழுது நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் புதுமைகளையும் காண்பீர்கள். ஏனெனில் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே இறைவன் உங்களுக்கு அருள்வார். நீங்கள் கேட்பதற்கு மேலாகவே அவங்களுக்கு நிறைவாக அருள்வார். காரணம் என்ன? நீங்கள் இயேசுவின் நற்செய்தி பாதையில் நடக்கின்றீர்கள். இயேசுவின் நற்செய்தி பண்புகளை நீங்கள் உங்கள் அணிகலன்களாக மாற்றிக்கொள்ளுகின்றீர்கள். அன்பு இறைமக்களே, அமைதிக்காக உழைக்கிறோம், எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை, எனக்கு ஏன் இன்னும் அமைதி கிடைக்கவில்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டால், வேதனைப்பட்டால், கண்ணீரோடும் கவலையோடும் இருந்தால் நீங்கள் எண்ணி பாருங்கள், நான் மற்றவரை மன்னித்திருக்கின்றேன். ஏழ்மையில் வாழலாம், பல்வேறு நோய்களில் நம்ம வாழலாம், இருப்பினும் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். காரணம் என்ன? நமது மனது தூய்மையாக இருக்கிறது. அங்கே கள்ளமில்லை, கபடமில்லை, மாறாக அங்கு வெறுமையான மகிழ்ச்சி நிறைந்த உள்ளம் மட்டுமே இருக்கிறது. அதான் இயேசு என்று சொல்லுகின்றார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். அப்போ நாம் உள்ளம் கலங்காமல் மருளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் மன்னிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இரண்டாவது விண்ணக ஆசீர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. விண்ணக முடிச்சை நீங்களே அவிழ்த்து கொள்வீர்கள். மூன்றாவது ஒரு சின்ன குழந்தை மேலேறி வந்தது இல்லையா? மகிழ்ச்சி. ஒரு குழந்தை என்றால் நமக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் மூன்றாவது விண்ணக பரிசு. கிறிஸ்துமஸ் பெருவிழாவை ஆண்டுதோறும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். ஏனெனில் கடவுளை குழந்தையாக நம்மை தேடி வந்தார். ஒருவர் எவ்வளவு கோபமாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், அவர் ஒரு குழந்தையின் முகத்தை காணுகின்ற பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய துன்பங்கள் அனைத்தும் அவர் விலகுவதை உணர முடிகின்றது. அன்பு இறை மக்களே, ஆகவே இந்த முதல் 2 நாம் செய்கின்ற பொழுது 3 அது இயற்கையாகவே அந்த விண்ணகம் மிடித்து நமக்கு அவிழ்ந்து விழுகின்றது. மகிழ்ச்சி பூக்களை நமக்கு கொண்டு வருகின்றது, நமக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இந்த அமலாசிரமம் அருள்தலத்தை நாடி வந்திருக்கின்ற உங்களுக்கு இந்த ஆசீர்கள் நிறைவாக கொடுக்கப்படுகின்றன. இந்த பாஸ்கு திரியின் காலத்தில் இந்த பாஸ்கு திரி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் நாம் ஒருபோதும் அயர்ந்து போக வேண்டாம். ஏனெனில் என் தலைவர் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் வாழ்வோரின் கடவுள். அவர் எனக்கு நிறைவாழ்வி அருள்வார். அன்பு இறை மக்களே, ஆகவே பல நேரங்களிலே நம் பலவிதமான குழப்பங்களையும் வேதனைகளையும் சந்திக்கின்ற பொழுது தடுமாறுகிறோம். அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே சத்தம் கேட்குது, அங்கே போய் கொஞ்சம் போய் சத்தம் போய் உட்காந்துட்டு வரலாமா,
என்று நாம் குழப்பமடைகின்றோம். அன்பு இறை மக்களே, நமக்கு தேவை இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அதிசயங்களை காண்பீர்கள். 2019ஆம் ஆண்டு என்று நான் நினைக்கின்றேன். ஒரு நாள் மாலையில் திருப்பலி, இங்கே பக்கத்தில் ஒரு கிளை கிராமம் இருக்குது, நடுங்கொண்டையப்பேட்டைங்கிற ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு பூசை வைக்கிறதுக்காக ஏற்கனவே நேரமாகிவிட்டது, மழை வருவது போல் இருந்தது. நான் என்னுடைய பைக் எடுத்துக்கிட்டு இந்த கேட்டை விட்டு வெளியே வந்தேன். ஒரு தம்பதியர் நின்று கொண்டிருந்த சீனியர், ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கும், நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்து சொன்னார், உங்களை பார்க்கணும்னு சொன்னாலும் எனக்கு ஏற்கனவே தாமதமாகிவிட்டது, மழையும் வருவது போல் இருக்கிறது, நாளை அவர்கள் வரச் சொல்லுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அதற்குள் மழை வந்து விட்டது. நான் பைக்கை வைத்துவிட்டு வேகமாக ஓடி சென்று அங்கே ஒரு பார்லர் ரூம் இருக்கிறது, அவரை அழைத்து பேசினேன். அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மாற்று சமயத்தை சார்ந்தவர். அவங்க வந்து அவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அற்புதத்தை பகிர்ந்து கொண்டார்கள். எங்கள் வீட்டில் ஒரு பொருள் காணாமாகிவிட்டது. என்ன காணாமல் போய்விட்டது? ஒரு வைர மோதிரம். அதனுடைய மதிப்பு ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 35-40 லட்சம் இருக்கும். காரணமாகி 6 மாதங்கள் ஆகிவிட்டன. யாரை சந்திப்பது என்று தெரியவில்லை. எங்கள் பத்திரமாகத்தான் வைத்திருந்தோம். இதனால் எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை. நாங்கள் எங்கள் மகளினுடைய திருமணத்தை வைத்திருக்கிறோம். எங்களுக்கு 2 மகள்கள். பெரிய மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது, அடுத்த மகளுக்கு. ஆகவே நாங்கள் பல இடங்கள் போய் பார்த்தோம். அங்கே போய் சாமி கும்பிட்டோம், இங்கே சாமி கும்பிட்டோம், இங்கே ஜோசியம் பார்த்தோம், அங்கே ஜோசியம் பார்த்தோம், எல்லா பக்கமும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த அமலாசிரமத்தின் வழியாக போவோம் வருவோம். ஆனால் இதுக்குள் வர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஒருபோதும் தோன்றியதே இல்லை. இருந்தாலும் எல்லாம் பார்த்து ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் இந்த ஸ்கூட்டியில் தான் வந்துட்டாங்க. நாங்கள் வந்தபொழுது மிகுந்த கவலையோடு வேதனையோடு நாங்கள் நேற்று முந்தின நாள் அப்படி சொல்கிறாங்க. நான் புதன்கிழமை என்றால் ஒருவேளை திங்கட்கிழமையாக இருக்கும். புதன்கிழமை தான் நாங்கள் பூசைக்கு போகிறேன். திங்கட்கிழமையாக இருக்கக்கூடும். நேற்று முந்தின நாள் நாங்கள் அங்கே வைத்துவிட்டு எப்படி ஜெபிப்பது என்று தெரியவில்லை. இந்த மூலையில் இருக்கக்கூடிய அந்தோனியார் சுரூபருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து நாங்கள் அமர்ந்து கொண்டோம். அமர்ந்து கொண்டு மாதாவே இயேசுவே என்று பெயரை உச்சரித்து எங்கள் வீட்டில் இந்த பொருள் காணாமல் போய்விட்டதனால் பொருள் மட்டும் காணாமல் போனால் மட்டும் வரவில்லை, நிம்மதியும் காணாமல் போய்விட்டது. சந்தேகத்தால் நாங்கள் வாடுகின்றோம். அடுத்து என்னுடைய மகளினுடைய திருமணத்தை எப்படி நடத்தும்னு தெரியாமல் தவிக்கின்றோம் என்று சொன்னோம். வேண்டிவிட்டு சென்றோம். அன்பு சொன்னார்கள், இன்று மதியம் ஒரு 2 மணி இருக்கும் என்னுடைய பெரிய மருமகன் வந்து அந்த மோதிரத்தை எங்களுக்கு கொடுத்தார். இத்தனை நாட்களாக அவர் எங்களோடு தான் இருந்தார். அவர் எங்களோடு சேர்ந்தான் தேடினார். நாங்கள் எல்லோரையும் சந்தேகப்பட்டோம், அவரை மட்டும் சந்தேகப்படவில்லை. எங்களுக்கு மகன் இல்லை. ஆகவே அவர் எங்கள் மகனாக இருந்து எங்களோடு சேர்த்தெடுகிறார் என்று நினைத்தோம். அவர் சொன்னார், இதை எடுத்து 6 மாதம் ஆகிவிட்டது, ஆனால் அதை விற்க வேண்டும் என்று நான் முயற்சித்தேன். அதற்கான அச்சமும் என்னில் இருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக எல்லாம் கவனிச்சுக்கோங்க, திங்கள் இரவும் நேற்றிரவும் இரவு படுக்கைக்கு போன பிறகு 11 மணிக்கு மேல் இந்த அமலாசிரமம் சாமியாரை போன்று ஒருவர் உடை அணிந்து கொண்டு கையில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு பின்புறமாக, முகத்தை நான் பார்ப்பதில்லை, பின்பகுதி தான், அவர் ஏறி என் நெஞ்சு பகுதியில் அமர்ந்து கொள்ளுகிறார். மூச்சு விட முடியவில்லை என்னால். என் மனைவி அடிக்கடி என்ன எழுந்திருக்கிறீங்க, படுக்கிறது ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி வைத்தது போல் இருக்கிறது, அந்த பொருளை திருப்பி கொடுத்து விடு, அந்த பொருளை திருப்பி கொடுத்து விடு என்று அந்த ஓசை என் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. முதல் நாள் எப்படியே நான் வந்து அதை சமாளித்து விட்டேன். அது தூக்கமே இல்லை, என் உயிரே போது போல் இருந்தது. இதற்கு மேலும் இந்த பொருளை நான் கை வைத்திருந்தால், உண்மையை சொல்லாமல் வைத்திருந்தால் எனக்கு நிச்சயமாக சாவு வந்துவிடும் என்று நான் உணர்ந்து கொண்டேன். திங்கட்கிழமை இரவும் இந்த வேதனையை சந்தித்தேன், நேற்று இரவும் இந்த வேதனையை சந்தித்தேன் என்று அவர் காலில் கும்பிட்டு விழுந்து அவர்கள் அந்த மோதிரத்தை கொடுத்து இங்கே வந்து மோதிரத்தை காண்பித்தார்கள். நான் அர்ச்சித்து புனிதப்படுத்தினேன். இயேசுவுக்கு நன்றி, மாதாவுக்கு நன்றி, கோடி அற்புதருக்கு நன்றி என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். ஆகவே இது நான் கண்ட அனுபவம், நான் பார்த்த அனுபவம். அன்பு இறை மக்களே, இவ்வாறு இந்த அருள்தலம் அந்தோனியாருடைய புதுமைகளை நிகழ்த்துகின்ற அருள்தலமாக இறைவன் பயன்படுத்துகின்றார். ஆகவே நமக்கு இந்த அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என்ற விண்ணக முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டுமென்றால் இறை நம்பிக்கை என்ற அந்த நம்பிக்கையை நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.